மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் 200 கிராமங்களில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டிப்பட்டி, சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் உசிலம்பட்டி, கள்ளிக்குடி உள்ளிட்ட 300க்கும் அதிகமான கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. அந்த குடிநீர் குழாயில் உசிலம்பட்டியில் இன்று உடைப்பு ஏற்பட்டது. இதனால் தெருக்களிலும் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் 15 அடி ஆழத்திற்கு பள்ளமும் ஏற்பட்டிருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் குழாயை முறையாக பராமரிக்காததால் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக பொதுமக்கள் ஆதங்கப்படுகின்றனர். தெருக்களுக்கு தண்ணீர் புகுவதை தற்காலிகமாக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் தடுத்திருக்கின்றனர். உடைப்பை சரி செய்யும் பணி விரைந்து தொடங்கப்படும் என ஆட்சியர் வீரராகவ ராவ் தெரிவித்திருக்கிறார். நல்ல தண்ணி வர்றதே 1 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஆனால் இப்போ 2 மணி நேரமாக தண்ணி உடஞ்சி போய்கிட்டு இருக்கு. நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் இல்லை, நல்ல தண்ணியும் இல்லை. நகராட்சி தெருவில் தண்ணி உடஞ்ச போது பார்க்கலண்டா அடுத்த இடங்கள் இதே மாதிரி உடஞ்சோன்னா பார்ப்பாங்களா? அதனால எங்களுக்கு 3 வருஷமா இதே மாதிரி நடக்குது. இனி எங்களுக்கு ஒரு குடம் 24 மணி நேரம் தண்ணி வராப்புல எங்களுக்கு எழுதி கொடுக்கணும்.